சுரேசலே பாஸ்வேர்ட் குடுக்காம இருக்கறதுக்கு 4 முக்கிய காரணங்கள உதயகம்மன் பிள்ளை சொல்லியிருக்காரு. 1 இல்ல 2 இல்ல 4 4 காரணங்கள் இருக்கு. காரணம் சொல்லியிருக்காரு. அந்த 4 காரணமும் என்ன அப்டின்னா, அதான் நீங்க இத வந்து ஆல்ரெடி சொல்லிட்டீங்க. அதனால இத வந்து கொஞ்சம் ஏற்றுக்கொள்ளக்கூடியதா இல்ல புதுசா ஏதாவது அப்ப யோசிச்சுட்டு வாங்க. நீங்க மத்ததுபடி அவர் சொல்ற எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்றீங்களா? இப்போ நீதிமன்ற உத்தரவ அவமதிக்க கூடாது. அது எல்லாருக்குமே தெரியும். அப்ப எனக்கு இருக்கக்கூடிய ஒரு கேள்வி என்ன அப்டின்னா, இப்போ நீதிமன்ற உத்தரவ இவர் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்டிங்கிறது தான். லாயருங்கிறனால அவருக்கு எதுவும் வேற சட்டம் இருக்கா என்ன? சுரேசலைவுக்கு ஆதரவு தெரிவிச்சவங்க எல்லாருமே வந்து கோட்டை புகையிரத நிலையத்துக்கு முன்னாடி இருந்து என்ன மாதிரியான கருத்துக்களை சொன்னாங்க? இனவாத கருத்துக்கள் தானே வெளியிடப்பட்டது. அப்ப அவங்களையும் நீங்க பிடிஏவுக்கு கீழே கைது செய்யலாம். அதுவும் ஒரு விதமான இனவாதத்தை பரப்புற மாதிரியான ஒரு செயல் தானே இல்லையா? இலங்கையின் முதற்தர சுற்றுலா தலம் ரீச்சாவின் மாபெரும் உணவு திருவிழா ஆகஸ்ட் மாதம் 7, 8, 9 மற்றும் 10ஆம் தேதிகளில் மாலை 6 மணி முதல் 10 மணி வரை. இன்றே டிக்கெட்டுகளை பெற்றுக் கொள்ளுங்கள். வணக்கம் சுதர்ஷிகா. வணக்கம் கனுஷியா. லங்காஷி நேர்களுக்கும் வணக்கம். ஓகே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்கீங்க? நானும் ரொம்பவே நல்லா இருக்கேன். வழமையான மாதிரியே எங்களுடைய நிகழ்ச்சியில பொலிட்டிக்கல் அரேனா நிகழ்ச்சியில நாங்க வந்து கலந்துகிட்டு இருக்கோம். நாளுக்கு நாள் நாட்டில் என்ன நடக்குது, நாட்டை தாண்டி உலகத்துல என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பல தகவல்களை நம்ம வந்து வழமையா எங்களுடைய நிகழ்ச்சியில பேசுறது வழக்கம். அந்த மாதிரி இன்னைக்கும் என்னென்ன தகவல்கள் இருக்கு, என்னென்ன செய்திகள் இருக்கு அப்படிங்கிறது வந்து விரிவா நம்ம வந்து கலந்துரையாடுறதுக்கு தயாரா இருக்கோம். ஸோ அந்த வரிசையில இன்னைக்கு நாளில் நாங்கள் முதலாவதாக பேச போகிற விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், இப்போது நேற்றைய தினம் சுரேசலைவோட நீதிமன்ற ஒரு உத்தரவு வந்து பிறப்பிக்கப்பட்டிருந்தது. அவர் வந்து உத்தியோகபூர்வமாக, அதாவது நீதிமன்றமே சொல்லியிருக்கு, நீங்கள் வந்து உங்களுடைய ஃபோன் பாஸ்வேர்டையும் லேப்டாப் பாஸ்வேர்டையும் கட்டாயமாக கொடுக்கணும், விசாரணைகளுக்கு கொடுக்கணும், விசாரணைகளுக்கு ஒத்துழைக்கணும், அப்படி ஒரு நீதிமன்ற உத்தரவு வந்திருந்தது இல்லையா? அப்படி அந்த மாதிரியான பின்னணியில் இப்போ கொஞ்ச நாள் அமைதியாக இருந்த இந்த சுரேசலைவோட ஆதரவாளர்கள் மறுபடியும் கருத்து தெரிவிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த நீதிமன்ற உத்தரவு தொடர்பாக உதயகம்மன் பிள்ளை கருத்து தெரிவிச்சிருக்காரு. அவர் சொன்ன கருத்துக்கள் என்ன, அதுக்கு வந்து மக்களுடைய ரெஸ்பான்ஸ் என்ன அப்படிங்கறத வந்து நம்ம இன்னைக்கு நிகழ்ச்சியில விரிவா பேசலாம். ஆமா, அதே சுரேஷ் சாலை பத்தி தான். இப்ப நீங்க என்ன நாடகம் நடத்தினாலும் அப்படின்னு சொல்லி ஆனந்த விஜயபால எச்சரிச்சிருக்காரு அப்படின்னே சொல்லணும். நீங்க என்ன நாடகம் நடத்தினாலும் என்ன செஞ்சாலும் உண்மையை சொல்லிதான் ஆகணும். நீங்க உண்மையை சொல்லாட்டி அதுக்கான தண்டனை ரெட்டிப்பா கிடைக்கப்படும் அப்படின்னு ஆனந்த விஜயபால எச்சரிச்சிருக்காரு. இவ்வளவு நாள் பார்த்திருப்பாங்களா இருக்கும், முன்னே சொல்லுங்கன்னு சொல்லல, கடைசியா எச்சரிச்சுட்டாங்க. அதே மாதிரிதான் கனுஷா, நேற்றைய தினம் வந்து ஒரு பாராளுமன்ற உறுப்பினரோட உத்தரவு நாளைய தீர்ப்பு என்னவா இருக்கும் அப்படின்னு பேசியிருந்தோம் இல்லையா? அதுக்கான திகதியுமே இன்னைக்கு வந்து ஒத்தி வச்சிருக்காங்க. அதை பத்தியுமே நம்ம பேசலாம். ஓகே, இன்னொரு முக்கியமான ஒரு தகவலை பத்தி நம்ம இன்னைக்கு நிகழ்ச்சியில பேச போறோம். என்ன அப்படின்னு சொன்னா, இந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் ஆட்சிக்கு வர்றதுக்கு முதல்ல தேர்தல் வாக்குறுதிகள்ல சொன்ன இன்னொரு தகவல் தான், இந்த உகாண்டால இருக்கக்கூடிய பணத்தை வந்து நாங்க கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதாவது ராஜபக்ஷ தரப்பினர் மூலமா கொண்டு போன கொள்ளையடிக்கப்பட்ட பணம் வந்து மறுபடியும் நாட்டுக்கு கொண்டு வரப்படும் அப்படின்னு சொல்லி ஒரு தகவல், ஒரு வாக்குறுதினே சொல்லலாம், வாக்குறுதியை வழங்கி இருந்தாங்க. ஆனா இப்ப வரைக்குமே அதை வந்து செயல்படுத்தல, அமுல்படுத்தல. அதுக்கு என்ன காரணம், உகாண்டால இருக்க பணம் ஏன் இவ்வளவு தாமதமாகுது அப்படிங்கிறதுக்கு அரசாங்க தரப்புல இருந்து ஒரு பதில் கிடைச்சிருக்கு. அதை பத்தியும் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில பேசலாம். ஸோ இந்த தகவல்கள், இந்த செய்திகள் தான் இன்னைக்கு பேச போறோம். நிகழ்ச்சிக்குள்ள போலாமா? போகலாம். ஓகே, முதலாவதா வந்து என்ன செய்தி அப்படின்னு சொன்னா, இந்த உதயகம்மன் பிள்ளை இருக்காரு இல்லையா, இவர் வந்து சாதாரணமா சர்ச்சைகளுக்கு பெயர் போனவர் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இப்போ நான் ஒரு விஷயம் பேசி அந்த விஷயத்தினால எனக்கு ஒரு பிரச்சனை வர்றது அப்படிங்கிறது சாதாரணமா நடக்கும். நான் அதாவது சொல்லிடுவேன், எனக்கு ஒரு பிரச்சனை வருது. ஆனா உதயகம்மன் பிள்ளை எப்படின்னா, எங்க போய் பேசுனா எனக்கு பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லி தேடி 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 போய் பிரச்சனையை தேடி இருந்தா அங்க உதயகம்மன் பிள்ளைவுமே இருப்பாரு. පසුගියදා අමාත්‍ය මණ්ඩල මාධ්‍ය ප්‍රකාශක නලින්ද ජයතිස්ස ඇමතිතුමා රජයේ මාධ්‍ය හමුවේදී ප්‍රකාශ කළා, සුරේස්සලේ මැතිතුමා දුක් විඳින්නේ එයාගේ වරදින්, එයාට හැකියාව තිබෙනවානේ තමන් ගාව තිබෙන මුරපද ලබා දීලා මේ විමර්ශනයට සහාය දෙන්න කියලා. ඇත්තෙම රජයේ මාධ්‍ය ප්‍රකාශකවරයා ලෙස ඇමතිතුමා யோஜனா කළේ நீதி விரோதி அப்படின்றதுதான் அவருடைய நிலைப்பாடும் அவருடைய நடவடிக்கையும் அப்படிதான் இருக்கும். இப்போ இந்த சுரேசலை விஷயத்திலையும் கூட இந்த கூடாரங்கள் அமைக்கிறதா இருக்கட்டும், கோஷங்கள் எழுப்புறதா இருக்கட்டும், ஆட்கள் சேர்க்கிறதா இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே செஞ்சது வந்து யாருன்னு சொன்னா பகிரங்கமாவே சொல்ல முடியும், உதயகம்மன் பிள்ளை தான். அதுக்கு முன்னாடி வந்து இந்த ஒரு புக் வெளியிட்டு இருந்தாரு சரியா, ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதலோட மிக முக்கியமான சூத்திரதாரி அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு புத்தக வெளியீடு அப்படின்னு சொல்லி ரொம்ப பெயர் போன ஒரு நபர் தான் இந்த உதயகம்மன் பிள்ளை. இப்படி இருக்கக்கூடிய பின்னணியில அவர் ஒரு இப்போ இந்த நேற்றைய தினம்
ஒரு நீதிமன்ற உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தது சுரேஷ் சலேவுக்கு எதிராக. அவருக்கான விசாரணைகள் நடந்துகிட்டு இருந்தது. இதை பற்றி நம்ம எல்லாருமே நேற்றைய தினம் செய்திகளில் பார்த்துருப்போம். என்ன அப்படின்னு சொன்னால், அவர் இத்தனை நாள் கொடுக்காம இருந்த அவருடைய லேப்டாப் ஃபோன் பாஸ்வேர்டை வந்து கட்டாயமாக அவர் விசாரணைகளுக்காக கொடுத்து அதுக்கு ஒத்துழைக்கணும் அப்படிங்கிறது தான் நீதிமன்ற உத்தரவு. இப்படி இருக்கக்கூடிய பின்னணியில் இந்த நீதிமன்ற உத்தரவுக்கு உதயகம்மன் பிள்ளை சில கருத்துக்கள் சொல்லியிருக்காரு. அதாவது இப்போ சுரேஷ் சலே பாஸ்வேர்ட் கொடுக்காம இருக்கிறதுக்கு 4 முக்கிய காரணங்களை உதயகம்மன் பிள்ளை சொல்லியிருக்காரு. 1 இல்ல 2 இல்ல 4 4 காரணம் சொல்லியிருக்காரு. அந்த 4 காரணமும் என்ன அப்படின்னா, முதலாவது அவர் இன்னொரு விஷயம் சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னா, இந்த முன்னாள் அரச புலனாய்வு பிரிவோட பிரதானி சுரேஷ் சலேவோட கைபேசி, அது மட்டும் இல்லாமல் மடிக்கணினி, அதாவது ஃபோன் பாஸ்வேர்டு, இதோட பாஸ்வேர்டை வந்து அமைச்சர் நலிந்து ஜெயதீஸ், அது மட்டும் இல்லாமல் அருட்தந்தை சிறில் காமினி இவங்களுக்கு எதிராக எங்களுடைய ஆட்சி அரசாங்கத்துக்கு கீழே, அதாவது எதிர்காலத்தில் உதயகம்மன் பிள்ளவோட ஆட்சி அரசாங்கத்துக்கு கீழே தண்டனை விதிக்கப்படும் அப்படின்னு சொல்லி உதயகம்மன் பிள்ளை சொல்லியிருக்காரு. அது ஏன் அப்படின்னு சொன்னால், சுரேஷ் சலேவோட பாஸ்வேர்டை நீங்கள் கேட்டுட்டீங்க, அதனால நலிந்து ஜெயதீஸுக்கு எதிராகவும் சிறில் காமினி அவர்களுக்கு எதிராகவும் வந்து அவங்களுடைய அரசாங்கத்துக்கு கீழே வந்து அவங்க தண்டனை கொடுப்பாங்களாம். அப்ப அவங்க அரசாங்கம் அமைக்க போறாங்க அப்படின்ற ஒரு ஆர்வமுமே உங்களுக்கு இருக்கு. அந்த ஆசையில தான் அவங்க வந்து பகல் கனவு கண்டுகிட்டு இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். இதுக்கு என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. கனவு காண்பதெல்லாம் அவங்க உரிமை. ஆமாண்ணா, அதை வந்து நமக்கு எதுவும் சொல்ல முடியாது. ஆசைப்படுறது யார் வேணா படலாம் அப்படிங்கிற மாதிரி இப்ப அவர் அப்படி ஒரு கருத்து சொல்லியிருக்காரு. அதுவும் எதிர்காலத்துல எங்களுடைய ஆட்சிக்கு கீழே வந்து உங்களுக்கு கட்டாயம் தண்டனை விதிக்கப்படும் அப்படிங்கிறது அவருடைய கருத்து. இன்னொரு, நான் முதல்ல சொன்னேன் இல்லையா, 4 காரணங்கள். என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் சொல்றேன் கேளுங்க. என்னன்னா, முதலாவது காரணம், விசாரணைக்கு ஒத்துழைக்குமாறு சந்தேக நபரை யாராலும் கட்டாயப்படுத்த முடியாது. அப்படின்னா இப்ப இவர் வந்து ஒரு சந்தேக நபர், நீங்க வந்து விசாரணைக்கு ஒத்துழைச்சே ஆகணும் அப்படின்னு யாரும் மிரட்ட முடியாது, யாரும் சொல்ல முடியாது. ஓகேவா? அப்படி அதுதான் முதலாவது காரணம். 2வது காரணமும் அப்படி அதோட சேர்த்து தான் சொல்லியிருக்காரு. அப்படின்னா இந்த பாஸ்வேர்டை வழங்கணும் அப்படிங்கிறது வந்து யாராலையும் அவருக்கு அழுத்தமும் வழங்க முடியாது. நீங்கள் வந்து வழங்கலைன்னா உங்களுக்கு இப்படி செஞ்சுருவோம் அப்படி செஞ்சுருவோம் அப்படின்னு சொல்ல முடியாது. அதுக்கு உதயகம்மன் பிள்ளை எப்படி சொல்கிறாரு அப்படின்னா, நீங்கள் பாஸ்வேர்டு வழங்கலைன்னா உங்களை வந்து நிர்வாணப்படுத்துவோம், உங்களை வந்து உங்களுக்கு ராபு கறியும் சோறும் சாப்பிட கொடுப்போம் அப்படின்னலாம் யாரும் அங்கே வந்து அவருக்கு சொல்ல முடியாதுன்னு சொல்கிறாரு. 3வது விஷயம் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, தனிப்பட்ட தகவல்கள் இருக்கிறதுனால, அதாவது அவங்களுடைய மனைவியோட பேசின விஷயங்களும் மகளோட தனிப்பட்ட ஃபோட்டோஸ் இருக்குது, சுரேஷ் சலேவோட ஃபோனில் இருக்குது அப்படிங்கிறதுனால அந்த பாஸ்வேர்டை கொடுக்க முடியாது. அதுலேயும் மிக முக்கியமாக உளவு தகவல்கள் கசிய வாய்ப்பு இருக்குது. அதிகளவான தகவல்களை கொண்ட ஒரு நபர் அப்படின்னா அவர் வந்து இப்போ இந்த 30 ஆண்டு கால யுத்தத்தை வந்து என்ன செஞ்சிருக்காரு, நிறுத்தியிருக்காரு இல்லையா? அதுக்கு வந்து அவர் மிக முக்கியமான ஒரு புலனாய்வு அதிகாரியா வேலை செஞ்சிருக்காரு அப்படிங்கிறத இவங்களுடைய கருத்து. அப்போ அவ்வளோ புலனாய்வு தகவல்கள் அவர்கிட்ட இருக்கும். 30 வருஷம் யுத்தம், அப்புறம் யுத்தம் முடிஞ்சு இவ்வளவு நாள் அப்படின்னா யோசிங்க, இவ்வளவு நாட்கள் வந்து அவர்கிட்ட புலனாய்வு தகவல்கள் இருக்கும். அப்போ அதெல்லாமே வந்து அவரோட ஃபோன்லையும் லேப்டாப்லையும் தான் இருக்குது. அந்த பாஸ்வேர்டை கொடுத்துரும் அப்படின்னு சொன்னால் இந்த உளவு தகவல்கள்லாம் என்ன செஞ்சிரும், வெளியில் கசிஞ்சிரும். இது வந்து தெரிஞ்சிருச்சு அப்படின்னா எங்களுடைய நாட்டுக்கு மிகப்பெரிய பிரச்சனையாக மாறிடும். ஒரு நல்ல அதிகாரியா, ஒரு நாட்டுக்கு சேவை செய்யக்கூடிய ஒரு நல்ல அதிகாரியா அவர் அதை செய்ய மாட்டார். தன்னோட உயிரை தியாகம் செஞ்சு அவர் பாஸ்வேர்டை அந்த காப்பாற்றி வச்சிருக்கிறதுக்கான காரணம் வந்து இதுதான் அப்படின்னு உதயகம்மன் பிள்ளை சொல்லியிருக்காரு. விரதம் இருந்தாலும் இருப்பாரே தவிர பாஸ்வேர்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனா இந்த 4 காரணங்கள் சொல்லியிருக்காரு இல்லையா, இது சுரேஷ் சலேக்கு மட்டும் தானா, இல்ல சாதாரண ஒருத்தர் வந்து நான் போயிட்டு நான் சொல்லவே மாட்டேன், இவ்வளவு நாள் ஆனாலும் நான் சொல்ல மாட்டேன் அப்படி இருந்தாலுமே அழுத்தம் கொடுக்க கூடாது அப்படிதான் உதயகம்மன் பிள்ளை சொல்ல வராரு? உதயகம்மன் பிள்ளை என்ன சொல்ல வராருன்னா, இவர் 30 ஆண்டு கால யுத்தத்தை நிறுத்தின ஒரு புலனாய்வு அதிகாரி, அப்ப அவருக்கு அப்படி செய்யக்கூடாது. நீங்க சாதாரண மனுஷங்களை போட்டு என்ன வேணா பண்ணுங்க, தப்பே பண்ணலன்னா கூட அவங்களை கூட்டு போயிட்டு பயங்கரவாத தடை சட்டத்துக்கு கீழே நீங்க வச்சுக்கோங்க, அது எங்களுக்கு பிரச்சனை இல்லை. புலனாய்வு அதிகாரி, நாட்டுக்கு சேவை செஞ்சவர், அதுவும் சுரேஷ் சலே யார் அவரெல்லாம் வச்சு அப்படி செய்யக்கூடாதுங்கிறது தான் அவரோட கருத்து. மற்றது இந்த விஷயங்களை தான் அவர் 4 காரணங்களாக சொல்லியிருக்காரு. இப்போ இன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொன்னால், இந்த உளவு தகவல்கள் கசிஞ்சதுனால எங்கள் நாட்டில் பல விஷயங்கள் நடந்திருக்கான். அதாவது உளவு தகவல்கள், புலனாய்வு தகவல்கள் போலீஸார்கிட்ட நடந்ததுனால தான் இந்த மிலேனியம் சிட்டி அப்படிங்கிற ஒரு சம்பவத்தையும் வந்து உதயகம்மன் பிள்ளை ஞாபகப்படுத்தி சொல்லியிருந்தார். அதனால தான் இப்படியெல்லாம் நடந்துச்சு. அதனால இப்போ இந்த உளவு தகவல்கள் கொடுத்தாலும் வந்து எதிர்காலத்தில் நாட்டில் ஒரு மிகப்பெரிய சம்பவம் நடக்கலாம், அதுக்கு காரணமாக எப்போவுமே சுரேஷ் சலே இருக்க மாட்டார் அப்படின்னு சொல்லி
சுரேஷ் சலே பாஸ்வேர்ட் கொடுக்காததுக்கு 4 முக்கியமான காரணங்கள் சொல்லிட்டாரு. ஆனா நாங்க உதயகம்மன் பிள்ளைக்கு ஞாபகப்படுத்திக்கணும், இந்த 4 காரணங்களும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கு. மத்தது என்ன அப்படின்னு சொன்னா, இதை வந்து ஆல்ரெடி நீங்க சொல்லிட்டீங்க. இது நாங்க எல்லாத்துலயும் புதுசு புதுசா பேச முடியும் கடைசியா. அதான் நீங்க இதை வந்து ஆல்ரெடி சொல்லிட்டீங்க. அதனால இதை வந்து கொஞ்சம் ஏற்றுக்கொள்ளக்கூடியதா இல்ல, புதுசா ஏதாவது யோசிச்சுட்டு வாங்க. மத்தது படி அவர் சொல்ற எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்றீங்களா? இல்ல அது சொல்லும் போது அது கொஞ்சம் வாவ் இது புதுசா இருக்கே அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. இப்போ வந்து இல்ல இது வந்து முடிஞ்சு போச்சு அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அதையும் தாண்டி இந்த இன்னும் சில பேர் சொல்றாங்களாம், உதயகம்மன் பிள்ளை என்ன சொல்றாரு அப்படின்னா, இன்னும் சில பேர் சொல்றாங்களாம் சுரேஷ் சலேவோட ஃபோன் புதுசு, ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல் நடந்ததுக்கு அப்புறமா தான் அவர் அந்த ஃபோன் வாங்கினாரு. அப்போ அதில் இந்த ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல் தொடர்பான விசாரணைகளோ தகவல்களோ இருக்கும், அதை விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னு நீங்கள் எப்படி நினைக்க முடியும் அப்படின்னு எல்லாம் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி உதயகம்மன் பிள்ளை சொல்கிறாரு. அதையும் சொல்லிட்டு அவர் இன்னொரு விஷயம் சொல்கிறாரு, ஃபோன் புதுசுன்னு சொல்லி நீங்கள் பாஸ்வேர்டு கேட்க இயலாது. ஏன்னா இப்போ க்ளவுட் மாதிரி எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. ஃபோனில் என்னென்ன தகவல்கள் இருந்துச்சோ அதை அப்படியே நம்ம கன்வெர்ட் பண்ணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுக்கலாம் இல்லையா? அதெல்லாம் இருக்குது, உங்களுக்கு பாஸ்வேர்டு கொடுக்க முடியாதுங்கிற மாதிரி தான் உதயகம்மன் பிள்ளை கருத்து தெரிவிச்சிருக்காரு. இதே மாதிரி நீதிமன்றம் மூலமாக நேற்றைய தினம் வழங்கப்பட்ட இந்த உத்தரவை மேன்முறையீடு செய்கிறதுக்கும் வந்து சுரேஷ் சலேவோட சட்டத்தரணிகள் தயாராகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு கருத்தை வந்து உதயகம்மன் பிள்ளை தெரிவிச்சிருக்காரு. எனக்கு இந்த விஷயத்தில் இருக்கிற ஒரு டவுட் என்னன்னா சதுர்ஷிகா, இப்போது நீதிமன்ற உத்தரவை அவமதிக்க கூடாது, அது எல்லாருக்குமே தெரியும், பொதுவான ஒரு விஷயம். சகலரும் சமம் இல்லையா? அது எங்களுடைய ஜனாதிபதி அடிக்கடி சொல்ற மாதிரி எல்லாருமே சமம். அப்ப எனக்கு இருக்கக்கூடிய ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, இப்ப நீதிமன்ற உத்தரவை இவர் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கறதான். லாயருங்கிறதுனால அவருக்கு எதுவும் வேற சட்டம் இருக்கா என்ன? அவர் ஆரம்பத்துல இருந்து இதே தான் பண்ணிக்கிட்டு இருக்காரு. நீதிமன்ற உத்தரவை அவமதிக்கிறது அவருக்கு ஒரு வழக்கமா போயிருச்சு. ஆனா நீங்க சொல்ற மாதிரியே சட்டம் எல்லாருக்கும் சமமா இருந்தா இதுலயும் வந்து ஒரு நடவடிக்கை எடுக்கிறதுக்கு வந்து எங்களுடைய அரசாங்கம் வந்து முன் வரணும். ஏன்னா இப்ப இவங்க இந்த மாதிரியான அவதூறுகளை பரப்புறதா இருக்கட்டும், தேவையில்லாத வதந்திகளை பரப்புறதா இருக்கட்டும், இதெல்லாமே வந்து நேற்று தினம் நீதிமன்றம் மூலமா வழங்கப்பட்ட உத்தரவுக்கா இருக்கட்டும், அவங்க சொன்ன விஷயங்களுக்கா இருக்கட்டும், முழுக்க முழுக்க அவமதிக்கிற மாதிரி தான் இவருடைய கூற்றுக்கள் அமைஞ்சிருக்கு. அது எப்படி நீங்க வந்து ஒரு அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு அமைச்சர் வந்து பாஸ்வேர்டு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறத உங்களுடைய அரசாங்கத்துக்கு கீழே நீங்க தண்டிக்க முடியும் அப்படின்னு சொல்றதையும் தாண்டி அவர் வழங்காம இருக்கிறதுக்கு 4 காரணங்களை நீங்க லிஸ்ட் அவுட் பண்ணி சொல்ற அளவுக்கு நீதிமன்றம் வந்து அவ்வளவு இழிவானதாவோ அப்படி தரக்குறைவா நீங்க எங்க யாராலையுமே பேச முடியாது. எங்க எல்லாருக்குமே தெரியும், ஈவன் ஒரு வழக்கு விசாரணை நீதிமன்றத்துல இருக்குன்னு சொன்னா அதை பத்தி நம்ம விமர்சிக்கவே முடியாது. அது வந்து சட்ட ரீதியா தவறான செயல், அது வந்து குற்றம் அப்படின்னு தான் கருதப்படுது. அப்படி இருக்கக்கூடிய பின்னணியில தான் உதயகம்மன் பிள்ளை இந்த மாதிரியான கருத்துக்களை வந்து வெளியிட்டு இருக்காரு. மட்டும் இல்ல கனுஷா, நிறைய பேர் வந்து நீதிமன்றத்துல கொடுத்த அந்த உத்தரவாக இருக்கட்டும், ஒரு அரசாங்கத்துக்கு எதிராக இருக்கட்டும், அரசாங்கத்தை விமர்சிக்கிறது தப்பு கிடையாது, யாரும் அவங்களோட கருத்துக்களை முன்வைக்கலாம். ஆனா இந்த சுரேஷ் சலே விடயத்துல பல பேர் பல கருத்துக்களை சொல்லியிருக்காங்க. விமல் வீரவன்ஸ், சரத் வீரசேகரன், பல பேர் வந்து நீதிமன்றத்தோட உத்தரவை தான் கேள்விக்குட்படுத்தியிருக்காங்க. அவங்களுக்கு எதிராகவுமே இந்த அரசாங்கம் வந்து எந்த நடவடிக்கையுமே எடுக்கல. உதயகம்மன் பிள்ளை முதல்ல அரெஸ்ட் பண்ணுங்கன்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு எதிராகவுமே எதுவுமே எடுக்கலங்கிறதும் ஒரு கேள்வியா தான் இருக்கு மக்கள் மத்தியில. இப்போ இனவாத கருத்துக்களை எங்களுடைய தமிழ் மக்கள் மத்தியில யாராவது இனவாதத்தை தூண்டுற மாதிரி ஒரு பாடல் பாடினாவோ அவங்களுடைய ஃபேஸ்புக்ல போட்டாவோ அதுக்கு வந்து நீங்க பிடிஏவுக்கு கீழே அரெஸ்ட் பண்றீங்க. ஆனா எங்க எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும், இது அன்னைக்கு நாள்லயே நாங்க பேசின விஷயம் தான். இந்த சுரேஷ் சலேவுக்கு ஆதரவு தெரிவிச்சவங்க எல்லாருமே வந்து கோட்டை புகையிரத நிலையத்துக்கு முன்னாடி இருந்து என்ன மாதிரியான கருத்துக்களை சொன்னாங்க? இனவாத கருத்துக்கள் தானே வெளியிடப்பட்டது, புலிகள்னு சொல்லி தானே அவங்களும் பேசினாங்க. அப்ப அவங்களையும் நீங்க பிடிஏவுக்கு கீழே கைது செய்யல, அதுவும் ஒரு விதமான இனவாதத்தை பரப்புற மாதிரியான ஒரு செயல் தானே இல்லையா? அப்போ இவங்க அரசியல் நடத்துறது அப்படிங்கறத பேர்ல இனவாதத்தை பரப்புற மாதிரி பல விஷயங்களை தான் இப்ப வரைக்குமே பேசிட்டு இருக்காங்க, சொல்லிட்டு இருக்காங்க. இப்படியான பின்னணியில இந்த சுரேஷ் சலே விவகாரத்துல நேற்றைய தினம் நீதிமன்றம் மூலமா பிறப்பிக்கப்பட்ட உத்தரவுல உதயகம்மன் பிளவோட நிலைப்பாடு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுவாதான் இருக்கு. ஆமாம், அடுத்ததாகவுமே சுரேஷ் சலே பத்தின ஒரு பேச்சுவார்த்தை தான். அதாவது ஆனந்த விஜயபால என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நீங்க வந்து என்னதான் நாடகம் நடத்தினாலும், என்னதான் சிறைச்சாலையிலயோ வைத்தியசாலையோ நீங்க உண்ணாவிரதம் இருந்தாலும் சரி, இருக்கலனாலும் சரி, நீங்க வந்து சட்டத்தின்ல இருந்து யாராலையுமே தப்பிக்க முடியாது அப்படின்னு எச்சரிச்சிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இப்போ பிடிஏல கைது பண்ணப்பட்டு சுரேஷ் சலே அங்க அவர் லிட்டரலி ஒரு டிராமா நடத்தினாரு அப்படின்னு தான் சொல்லணும். அங்க இருந்து சாப்பிடாம இருந்து உண்ணாவிரதம் இருந்து அதெல்லாம் செஞ்சுட்டு இப்போ வைத்தியசாலையில இருந்து அவங்க மனைவி பல பரபரப்பான தகவல்கள் எல்லாம் சொல்லி இருந்தாங்க. இப்ப மனைவியை வந்து ஊடகங்களுக்கு முன்னாடி காணல. அப்போ அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அவர் செய்த குற்றங்களுக்கு தண்டனையை வந்து கண்டிப்பா அனுபவிச்சே தீரணும். அந்த ஒரு பழமொழி கூட சொல்லுவாங்க இல்லையா, உப்பு சாப்பிட்டா தண்ணீர் குடிச்சு தான் ஆகணுன்ற மாதிரி, தப்பு பண்ணா தண்டனை அனுபவிச்சு தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம
பயங்கரவாத தாக்குதல் சம்பவம் தொடர்பான உண்மைகளையும் ரகசியத்தையும் வெளியிடாமல் தொடர்ந்து மறைக்க முற்படுவாரானால் அவருக்கு இரட்டிப்பான தண்டனை கிடைக்கும் அப்படின்னுமே சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம சுரேஷ் சலம் மட்டும் இல்ல பிள்ளையான் பலரோட பேர்கள் வந்து பெயரிடப்பட்டிருக்கு இல்லையா, அவங்க யாருமே இந்த உண்மையை மறைக்க முடியாது, நீங்க எல்லாருமே சட்டத்திற்கு முன் சகலரும் சமன்தாங்கிறதுக்கு அமைய தண்டனையெல்லாம் பெறணும் அப்படின்ற மாதிரியுமே ஆனந்த விஜயபால சொல்லியிருக்காரு. இது எவ்வளவு தூரம் வந்து சாத்தியமாகும்னு தெரியல. ஏன்னா இவங்க தானே உண்மையவே சொல்ல விட மாட்டேங்கிறாங்க. சுரேஷ் சாலேவே நான் உண்மையை சொல்றேன் அப்படின்னு சொன்னாலும் கூட வெளியில இருந்து இவங்க யாருமே சொல்ல விட மாட்டாங்க அப்படின்னு தான் தோணுது. அது மட்டும் இல்லாம பிள்ளையான் வந்து உண்மைகளை வந்து சொல்லியிருந்தாலும் கூட அது வந்து அரசாங்கம் வந்து பொய் சொல்றாங்க, பிள்ளையான் வந்து உண்மைகள் எல்லாம் சொல்லவே இல்லை அப்படின்னுமே உதயகமன் பிள்ளை ஒரு கருத்து சொல்லியிருந்தாரு. அதெல்லாம் வச்சு பார்க்கும் போது அவங்க குற்றமானவர்கள் வந்து உண்மையை சொல்றதுக்கு தான் வராங்க, ஆனா இவங்க யாருமே சொல்ல விட மாட்டாங்க அப்படின்னு தான் தோணுது. இதுல இருந்து என்ன தோணுது அப்படின்னா இவங்க வந்து மாட்டிக்குப்பாங்களோ இல்லைன்னா பெரிய தலைகள் எல்லாம் மாட்டிப்பாங்களோ அப்படின்னு அவங்க வந்து இன்னமுமே காடா வேலை செய்யறாங்க அப்படிதான் சொல்லணும். மற்றது இன்னொரு விஷயத்த ஞாபகப்படுத்திக்கணும் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த சுரேஷ் சலேவோட உண்ணாவிரதம் ஏன் திடீர்னு கைவிடப்பட்டுச்சுன்னு ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். என்னன்னா நாங்க அதுக்கு முதல் அப்படின்னு நான் நினைச்சேன். அதுக்கு முதல் நாள் நாங்க ஒரு செய்தியை பத்தி பேசியிருந்தோம். என்ன அப்படின்னு சொன்னா, இவருக்கு வந்து இந்த மருத்துவ அறிக்கை கூடிய விரைவில் வந்து சுகாதாரத்துறை கிட்ட வந்து ஒப்படைக்கப்பட இருக்கு அப்படிங்கிற ஒரு தகவலை நாங்க 2 பேரும் தான் பேசியிருந்தோம். அப்போ சும்மா யோசிக்கும் போது இப்போ ஏன் இந்த மருத்துவ அறிக்கை வர்றதுனால இதெல்லாம் ஃபேக்கு, நான் வந்து ஓகேவா தான் இருக்கேன் அப்படிங்கிறது வந்து அறிக்கையாக உத்தியோகபூர்வமாக அங்கே வழங்கப்பட்டு அது வெளியில் வந்ததுக்கு அப்புறமா எங்கே அவமானமாக போயிருமோ அப்படிங்கிறதுக்காகவும் சுரேஷ் சலே உண்ணாவிரதத்தை கைவிட்டிருக்கலாம், தெரியலை. நாங்கள் சொல்கிறோம். எனிவேஸ் அவர் வந்து உண்ணாவிரதத்தை கைவிட்டுட்டாரு. இப்போது அவருக்கு வந்து நீதிமன்ற உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கு. அதுக்கான விசாரணைகளை வந்து மேற்கொண்டுட்டு இருக்காங்க. ஏன்னா நேற்றைய தினம் திலீப பீரிஸ் நீதிமன்றத்தில் வெளிப்படுத்தி இருந்த ஒரு விஷயம்தான், இவருக்கு வந்து வாய் வழியா உணவு உட்கொள்ளனாலும் கூட மூக்கு வழியா அவருக்கான உணவுகள் எல்லாமே வழங்கப்பட்டுட்டு இருந்தது. இவர் வந்து சாப்பாடு மட்டும் தான் சாப்பிடல, மூக்கு வழியா வந்து அவருக்கான உணவுகள் எல்லாம் வழங்கப்பட்டுட்டு இருந்தது. ஒரு வழியா நான் வந்து ஊடகம் மூலமா தெரிஞ்சுக்கிட்டேன் இந்த மாதிரி இவர் உண்ணாவிரதத்தை கைவிட்டுட்டார் அப்படின்னு. கிட்டத்தட்ட 1 மாசமா வந்து இவர்கிட்ட எந்த ஒரு விசாரணைகளுமே நடக்கலை. ஏன்னா இவர் ஹாஸ்பிட்டல்ல சிகிச்சைகள்ல இருந்ததுனால இப்போ உண்ணாவிரதத்தை கைவிட்டுட்டாரு. இனிமே வந்து விசாரணைகள் ஒத்துழைக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து திலீப பீரிஸ் நேற்றைய தினம் நீதிமன்றத்தில் சுட்டி காட்டியிருந்தார். இப்படிதான் வந்து சுரேஷ் சலேவோட விவகாரம் வந்து கொஞ்சம் சூடு பிடிச்சு பரபரப்பா போய்கிட்டு இருக்கு. இப்போ கவர்மெண்ட்டையுமே எடுத்துக்கிட்டாலுமே கூட அடுத்த செய்தியும் சொல்றதோட இப்படி ஒரு விஷயத்தையும் பேசிடலாம். என்னன்னா அரசாங்கம், தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா வந்து பல விஷயங்கள் வெளிப்பட்டிருக்கு. ஓகேவா, இப்போ லிஸ்ட் அவுட் பண்றோம் அப்படின்னு சொன்னா, முதலாவதாவே நடந்த பரபரப்பான சம்பவம், முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கைது செய்யப்பட்டாரு இல்லையா. அதுவும் என்ன 36 மணித்தியாலத்துல மக்களுடைய பணத்தை வந்து அவரோட காசு மாதிரி தனிப்பட்ட செலவுக்காக செலவழிச்சிட்டு வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி அவர் வந்து கைது செய்யப்பட்டாரு. பிணையில வெளியில வந்தாரு. அவரும் இந்த மாதிரி தான் கிட்டத்தட்ட ஹாஸ்பிட்டல்ல போயிருந்து இல்லாத நோயெல்லாம் சொல்லி உங்கள் மேல கைது பண்ணப்பட்டுட்டாங்க, அப்படி இல்லைன்னா எது சரி செஞ்சுட்டாலே நீங்க உங்களுக்கு பல வருத்தங்கள் வரது சகஜமாகிருச்சு. ஆமா, அந்த மாதிரியான பின்னணியில இப்போ எதிர்வரும் நாட்கள்ல அந்த வழக்கும் வந்து விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட இருக்கு. அதுவும் இறுதி தீர்ப்பா இருக்கும் அப்படின்னு தான் எதிர்பார்க்கப்படுது. அதுக்கப்புறம் வந்து நாமல் ராஜபக்ஷவுக்கான கிறிஷ் வழக்குகள் போய்கிட்டு இருக்கு. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அண்மை தினம் வாக்குமூலத்துக்காக அழைக்கப்பட்டிருந்தாரு. அதோட அவங்களுடைய மனைவி யாரு, ஷிரந்தி ராஜபக்ஷ, அவங்களும் வந்து சிறிலிய கணக்கு மூலமா பல குளறுபடிகள் மோசடிகள் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி அவங்களும் விசாரணைக்கு அழைக்கப்பட்டாங்க. யோஷித ராஜபக்ஷ கைது செய்யப்பட்டாரு. அவர் மேல வந்து என்ன, கடற்படையில வந்து தகைமைகளே இல்லாம வந்து கடற்படை பயிற்சி பெற்றிருக்காரு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டுக்கு கீழே அவர் கைது செய்யப்பட்டார். அவருக்கு முக்கியமா வெளிநாட்டு பயண தடை விதிக்கப்பட்டிருக்கு. அதை தாண்டி ரோஹித ராஜபக்ஷவும் வந்து வேலை செய்யாத ஒரு காலப்பகுதியில் வந்து வர்த்தகத்தில் ஈடுபட்டிருக்காரு, வணிகத்தில் வந்து காசு போட்டிருக்காரு அப்படிங்கிறதுக்காக வந்து விசாரணைக்கு அழைக்கப்பட்டு விசாரணை செய்யப்பட்டது. ராஜபக்ஷ குடும்பத்தையே விசாரணைக்கு பசில் ராஜபக்ஷவுக்கு வந்து சிவப்பு பிடி ஆணை பிறப்பிக்கப்படும் அப்படின்னு சொல்லி அரசாங்க தரப்புல இருந்து சொல்லப்பட்டிருக்கு. அவருக்கு இங்க வந்து ஆல்ரெடி பிடி ஆணை பிறப்பிக்கப்பட்டிருக்கு. அடுத்தது வந்து கோட்டாபய ராஜபக்ஷவுக்கு வெளிநாட்டு பயண தடை, ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல் விவகாரம் தொடர்பா அப்படின்னு சொல்லி பல விஷயங்கள். இப்போ இந்த ராஜபக்ஷ குடும்பத்தில் மட்டும் இவ்வளவு, ராஜபக்ஷ குடும்பத்துக்கு வெளியில பார்த்தோம் அப்படின்னு சொன்னா விமல் வீரவங்சவோட மனைவி கபில சந்திரசேன, யாரு பஸ் ஊழல் வழக்கு தொடர்பா அப்படி இப்படின்னு சொல்லி ரக்கித ராஜபக்ஷ, ஆமா அப்படின்னு சொல்லி பல ஊழல் வழக்குகள் எல்லாமே இந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்துல வந்து வெளியில வர ஆரம்பிச்சிருச்சு. அதிகார துஷ்பிரயோகத்துல வந்து இவங்க என்னென்ன பண்ணியிருக்காங்க, அதிகாரத்தை பயன்படுத்தி மக்களோட பணத்தை எவ்வளவு தூரத்துக்கு நாசமாக்கி இருக்காங்க அப்படிங்கிறதுக்கு ஒவ்வொரு விஷயமும் ஆதாரபூர்வமா வெளிப்படுத்திக்கிட்டு இருக்கக்கூடிய பின்னணியில இப்போ எதிர்கட்சிகள் எப்படி செயற்படுறாங்க அப்படின்னு சொன்னா, இப்படியாவது இதை ஸ்டாப் பண்ணிடணும். அடிக்கடி ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயக் ஒரு விஷயம் சொல்லுவார், என்ன அப்படின்னு
அப்படின்னா இந்த சிக்க போறவங்க தான் ரொம்பவே கத்திக்கிட்டு இருக்காங்க, கூச்சல் போடுறாங்க அப்படின்னு சொல்லி. எனக்கு என்னமோ இந்த விவகாரங்கள்ல வந்து இது சரியா இருக்குமோ அப்படின்னு தோணுது. இப்படி இருக்கக்கூடிய பின்னணியில இன்னொரு தகவல் வெளியாகி இருக்கு. அதுவும் இந்த அரசாங்கத்தோட ஒரு வாக்குறுதின்னு சொல்லலாம். கடந்த தேர்தல் காலத்துல, அரசியல் களத்துல ஒரு மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தி இருந்த விஷயம் தான் இந்த உகண்டாவில இலங்கை பணம் பதுக்கி வைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற இந்த சம்பவம். சரியா? இந்த சம்பவம் இவங்களுடைய வாக்குறுதி எப்படி இருந்துச்சு சொன்னா, நாங்க வந்து உகண்டால பதுக்கி வைக்கப்பட்டிருக்க பணத்தை நாட்டுக்கு கொண்டு வருவோம் அப்படிங்கிறது தான். அப்புறம் காலப்போக்குல வந்து இதை பத்தி கேட்கும்போது இல்ல அரசாங்கம் மழுப்புற மாதிரியான பதில்களை தான் சொல்லி இருந்தது. இப்போ அரசாங்க தரப்புல இருக்கக்கூடிய ஒருத்தர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொன்னா, இந்த பணத்தை நாட்டுக்கு திரும்ப பெறுறதுக்கு எதிர்பார்க்கிறத விட அதிக காலம் ஆகும் அப்படின்னு சொல்லி நாங்க நினைக்கிறோம் அப்படின்னு தான் சொல்லப்பட்டிருக்கு. இதுக்காக அரசாங்கம் தொடர்ந்து செயல்பட்டு வருது அப்படின்னு சொல்லி வேற யாரும் கிடையாது, பாராளுமன்ற உறுப்பினர் தேவானந்த சுரவீர ஒரு தென்னிலங்கை ஊடகத்துக்கு வழங்கின நேர்காணல்ல இந்த விஷயத்த சொல்லியிருக்காரு. இப்படி இருக்கக்கூடிய பின்னணியில அதே ஊடகம் வந்து இந்த விடயம் தொடர்பா மத்திய வங்கி ஆளுநர்கிட்ட வினவி இருக்காங்க. இந்த உகண்டால இருக்கக்கூடிய பதுக்கி வைக்கப்பட்டிருக்க பணம் என்ன ஆச்சு, உங்களுக்கு வந்து தெரியுமா இதை பத்தி அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு மத்திய வங்கி ஆளுநர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொன்னா, உகண்டாவில் இலங்கை பணம் பதுக்கி வைக்கப்பட்டதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பாக மத்திய வங்கிக்கு இதுவரைக்கும் எந்த விதமான முறைப்பாடுகளும் வழங்கப்படலை அப்படின்னு சொல்லியிருக்கிறது மட்டும் இல்லாம அந்த மாதிரி முறைப்பாடுகள் ஏதாவது பெறப்படுமா இருந்தா அதுக்கான விசாரணைகளை வந்து போலீஸாருக்கு அனுப்பி முறையான விசாரணைகள் நடத்தப்படும், தீவிரமான விசாரணைகள் நடத்தப்படும் அப்படின்னு சொல்லி மத்திய வங்கியோட ஆளுநர் நந்தலால் வீரசிங்க வந்து அதே தென்னிலங்கை ஊடகத்துக்கு வந்து கருத்து தெரிவிச்சிருக்காரு. ரெண்டும் முரண்பாடுகளா இருக்கு, அவங்க அப்படி சொல்றாங்க, அதுக்கு இவர் இப்படி சொல்லி இருக்காரு. சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஒவ்வொரு விஷயமும் வெளியில வந்துட்டு இருக்கக்கூடிய பின்னணியில உகண்டால பதுக்கி வைக்கப்பட்ட பணமும் எதிர்வரும் நாட்கள்ல வெளியில வரலாம். இந்த விஷயத்துலயுமே நாமல் ராஜபக்ஷ மீதுதான் ஒரு பேசு பொருளா இருந்தது. நாமல் ராஜபக்ஷ தான் அவருமே சொல்லியிருந்தாரு, எங்க மேல பொய்யான பழிகள் எல்லாம் போடாதீங்க, நீங்க வந்து உகண்டால காசு இருக்குன்னா கொண்டு வாங்க அந்த காசு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தையுமே சொல்லியிருந்தாரு. கொண்டு வந்த பிறகு பார்க்கலாம், அவங்களே டைம் கேட்டிருக்காங்க இல்லையா? இல்ல அரசாங்கமும் இந்த விஷயத்துல இந்த உகண்டால பதுக்கி வைக்கப்பட்ட பணம் தொடர்பா அரசாங்கம் முதல்ல ஒரு விஷயம் சொன்னாங்க, ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் இல்ல அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இப்போ மறுபடியும் அதை வந்து பேசு பொருளா மாத்தி இருக்காங்க. சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் உகண்டால பணம் பதுக்கி வைக்கப்பட்டிருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி. எதே எப்படியோ எல்லாமே மக்கள் காசு, தயவு செஞ்சு அதை வந்து ஜனாதிபதி அனுர சொன்ன விஷயங்கள் எல்லாமே பல விஷயத்தை நடத்தி காட்டியிருக்காரு. இதுவுமே நடக்கும் அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, அதனை தொடர்ந்து இன்னொரு விடயம் தான் நேற்று நம்ம பேசினதுதான். யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ஒருத்தருக்கு எதிராக நாளைய தீர்ப்பு வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். தீர்ப்பு எதுவுமே வழங்கப்படாம ஆகஸ்ட் 31 தேதி வரைக்குமே அந்த வழக்கை வந்து தள்ளி வச்சிருக்காங்க. அதாவது இந்த நாடாளுமன்ற உறுப்பினர் அரசாங்க மருத்துவ அதிகாரியா பணியாற்றி வந்த போதே சமீபத்திய பொது தேர்தலுக்கான வேட்பு மனுவையுமே தாக்கல் செஞ்சிருந்திருக்காரு. அதாவது வைத்தியரா கடமையாற்றி அவருக்கு வந்து இடைநீக்கம் தான் கொடுத்திருக்காங்க. டிசிப்ளின் சரியா இல்லைன்ற மாதிரி ஒரு ஆக்ஷன் எடுத்திருக்காங்க. அதை வந்து அவர் வந்து இல்ல என்ன பதவி நீக்கிட்டாங்க அப்படின்னு நினைச்சு அவர் வந்து தேர்தலில் போட்டிக்கிட்டு நாடாளுமன்ற உறுப்பினராகவுமே ஆகிட்டாரு. ஆனா ஒரே நேரத்துல ரெண்டு வேலை செய்யலாமா, செய்யக்கூடாது. அதனால இப்போ வந்து அவருக்கு எதிராக ஓஷல ஹேரத் வந்து இந்த மனுவை வந்து தாக்கல் செஞ்சிருந்தாரு. இப்போ அதுக்கான வழக்கு விசாரணைகள் தான் போய்கிட்டு இருந்தது. அவர் இந்தியாவில இருந்தாரு, இன்னைக்கு வந்தாரா எப்படின்ற ஒரு தகவலுமே சொல்லல யாருமே நமக்கு. ஆனா வந்து இந்த வழக்கை வந்து தள்ளி வச்சிருக்காங்க. இதுக்கான தீர்ப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு தெரியாது. அவர் வேற இன்னொரு பதவி விலக போறேன்னு சொல்லி இன்னொருத்துக்கான இடத்தையுமே பிடிச்சு வச்சிருக்காரு. இப்ப அவர் பதவியில இருந்து நீக்கப்பட்டு வைத்தியராவே பணியை தொடருவாரா இல்லனா என்ன அப்படின்ற விஷயமுமே தெரியல கனுஷியா. அதுக்கான வழக்கு தள்ளி தான் வச்சிருக்காங்க. ஆகஸ்ட் 31 தேதி வழக்குக்கான தீர்ப்பு வந்தாதான் நம்ம அதை பத்தி பேச முடியும். இந்த மனுதாரரோட சட்டத்தரணிகள் வந்து இந்த வழக்கை கூடிய விரைவில் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி ஒரு கோரிக்கையும் முன் வச்சிருக்காங்க. அதுக்கு அமைவாதான் ஆகஸ்ட் மாதம் 31 தேதி இதுக்கு வந்து வாதங்களுக்காக பட்டியலிடப்பட்டு அதுக்கு வந்து முன்னுரிமை அளிக்கப்பட்டிருக்கு. மனுதாரர் சார்பில் சட்ட ஆலோசகர் NK அசோக் பரன், ஷெனல் பெர்னாண்டோ அப்படிங்கிறவங்க வந்து முன்னிலையாகி இருக்காங்க. அதே சமயம் பாராளுமன்ற உறுப்பினருக்காக வந்து சட்ட ஆலோசகர் சேனானி தயாரத்ன நிஷாதி விக்ரமசிங்க அப்படிங்கிறவங்க வந்து முன்னிலையாக இருக்காங்க. பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருந்திருக்கோங்க இல்லையா, பாராளுமன்ற உறுப்பினருக்காக யாரு முன்னிலையாகிறாங்க அப்படின்னு சொல்லி. இப்போ இவங்க 2 பேர் தான் முன்னிலையாகிருக்காங்க. மேபி அவர் வந்து இந்தியாவில் இருக்கிறதுனால இது வந்து தள்ளி வைக்கப்பட்டதா அப்படின்னு. ஏன்னா அவருக்குன்னே ஒரு பிரத்யேக சட்டத்தரணி இருக்கும் போது புது சட்டத்தரணிகள் வந்து முன்னிலையாகி இருக்காங்க அப்படின்னு சொல்லப்பட்டது. பார்க்கலாம். ஆமா, அதாவது வந்து அமர்வு முறையாக அமைக்கப்படாத காரணத்தினால தான் தள்ளி வைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி காரணங்கள் வெளியாகி இருக்கு. இது எப்படி இருந்தாலுமே ஆகஸ்ட் மாதம் 31 தேதி மறுபடியும் இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படும். இப்போ நாங்கள் நேற்றைய தினம் பேசியிருந்த மாதிரியே இது இல்லைன்னா அது நடக்கும்.
என்ன ரெண்டுல நடக்கும்? ஒண்ணு நடக்கும். நடக்கும். என்னன்னு பார்க்கலாம் பொறுத்து. ஆமா. அதுக்கு முன்னாடி வந்து ராஜினாமா பண்றாரா? அந்த பதவிய வந்து அவருக்கு அடுத்ததா இருக்கக்கூடியவங்களுக்கு அ இருக்கக்கூடியவங்களுக்கு வழங்குறாரா? அப்படிங்கிறத வந்து நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். எது எப்படி இருந்தாலும் இப்ப நேற்றைய தினம் வந்து நம்ம இந்த சம்பவத்த வந்து உங்களுக்கு ஞாபகப்படுத்தியிருந்தோம். அப்போ உங்கள் மத்தியில ஒரு எதிர்பார்ப்பு இருந்திருக்கும். இந்த வழக்கு விசாரணை என்ன நடந்திருக்கும்? என்ன வந்து டிசிஷன் வந்திருக்கும்? அப்படிங்கிறது உங்களுக்குள்ள ஒரு கேள்வி இருக்கும் இல்லையா? அப்ப அத வந்து நீங்கள் உங்களுக்கு ஆவலுடன் எதிர்பார்த்த அந்த வழக்கு வந்து தள்ளி தான் தள்ளி தான் வச்சிருக்காங்க. வச்சிருக்காங்க. அப்ப அத வந்து உங்களுக்கு தெரியப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதையும் நாங்க உங்ககிட்ட பகிர்ந்துக்கிட்டோம். இப்படி இருக்கக்கூடிய பின்னணியில இலங்கைய தாண்டி தமிழ்நாட்டிலயும் ஒரு சில சம்பவங்கள் நடந்துகிட்டு இருக்கு இல்லையா சதுர்ஷிகா? தமிழ்நாட்டுல தான் ஒரு போரே நடக்குது. 5 வருஷத்துக்கு அவங்களுக்கு ஃபுல் என்டர்டெயின்மெண்ட் இருக்குங்கிற மாதிரி தான் இருக்கு. ஆ. டிஎம்கே விசஸ் டிவிகே. டிவிக்கே ஆமா. இப்போ ஒரு சில தகவல்கள் வெளியாகி இருக்கு. அதாவது தமிழக வெற்றிக் கழகம் முதலமைச்சர் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றிக் கழகம் இந்த கட்சியையும் அவங்களுடைய ஆட்சியையும் கவிழ்க்கிறதுக்கு வந்து பெரிய சதித்திட்டங்கள் தீட்டப்பட்டுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற தகவல்கள் வெளியாயிருக்கக்கூடிய பின்னணியில ஒரு சில பேரை இந்த செந்தில் பாலாஜி அவரை 10 ரூபா பாலாஜி. அவங்க வந்து போலீஸ் வந்து தேடிக்கிட்டு இருக்கு கைது செய்யறதுக்கு அப்படிங்கிற தகவல்களும் வந்து வெளியாகி இருக்கு. ஆமா. அதாவது சபாநாயகர் வந்து ஒரு பிரேரணை வந்து முன் வச்சாங்கன்னா, ஆதரவு, எதிரான கருத்துக்கள் கேட்பாங்க இல்லையா? அதுக்கு வந்து நீங்க எதிரா வந்து வாக்களிக்கணும் அப்படி எதிரா வந்து கேட்டாருன்னா, அதுக்கு ஆதரவா வாக்களிக்கணும் அப்படின்னு சொல்லி டிவிக்கு எம்எல்ஏ ஒருத்தருக்கு 35 கோடி ரூபாய் வந்து காசு குடுத்துருக்காங்க. லஞ்சமா குடுத்துருக்காங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கு. அந்த குற்றச்சாட்டோட தொடர்பு பட்ட ஒருத்தரை வந்து கைது செஞ்சு எஃப்ஐஆருமே பதிவு பண்ணியிருக்காங்க. ஆனா அந்த கைது பண்ணப்பட்டவர்ல தான் ஒரு ட்விஸ்டே இருக்கு. அவர் வந்து திமுகவோட அமைச்சர் இருக்காரு இல்லையா, செந்தில் பாலாஜியும் அவரோட சகோதரருக்கும் நெருக்கமான ஒருத்தர் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டையுமே முன் வச்சிருக்காங்க. அந்த தகவல் தான் வெளியாகிட்டு இருக்கு. இப்போ டிவிகே டிஎம்கே 2 பேருக்கு இடையில தான் போட்டியில முதலமைச்சர் சொன்னதுக்கு அமைய 2 பேருக்கு இடையில தான் இப்போ போட்டியுமே நடந்துகிட்டு இருக்கு. 5 வருஷத்துக்கு ஃபுல் என்டர்டைன்மெண்டா இருக்க போகுது அப்படின்னு தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா சட்டமன்றம் கருத்துக்கள் கூட அப்படிதான் இருக்கு. ஆமா. அதனால இப்போ வந்து ஆட்சியை கவிழ்க்கிறதுக்காக இப்போ 35 கோடி கொடுத்திருக்காங்க. அதை டிவிக்கு எம்எல்ஏ வந்து வெளிப்படுத்தி இருக்காரு. அதுதான் இங்க ஒரு முக்கியமான விஷயமே. 35 கோடி ரூபாய் கொடுத்தாலும் கூட எங்க முதலமைச்சருக்காக நாங்க இருப்போம் அப்படின்னு தான் சொல்லி தான் இந்த விஷயம் பேசு பொருளா மாறி இருக்கு. ஆமா, நிச்சயமா. எப்படின்னா இப்போ இலங்கையில எப்படி தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் ஆட்சிக்கு வந்த சந்தர்ப்பத்துல இது வந்து எல்போர்டு அரசாங்கம் அப்படின்னு சொல்லி விமர்சிச்சாங்களோ, அதே மாதிரி இந்த தமிழ்நாட்டுல தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைக்க ஆரம்பிச்சோடனே ஒரு சில விமர்சனங்கள்னு இல்லை, இப்போ வரைக்குமே விமர்சனங்கள் மட்டும் தான் வந்துகிட்டு இருக்கு. இந்த ஐடி விங்கா இருக்கட்டும் அப்படி இப்படின்னு சொல்லி பல விஷயங்கள் பேசுறது மீட்டிங்ஸ். ஆமா, இப்படி பல விஷயங்கள் சொல்லலாம். அதோட ஒரு சில விஷயங்கள் வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய விடயங்களும் தான் அப்படியும் சொல்லலாம். இப்படி இருக்கக்கூடிய பின்னணியில வந்து இந்த சட்டமன்றம் அப்படின்னு எடுத்துக்கொள்ளும் போது வந்து முதலமைச்சர் பேசும்போது எதிர்க்கட்சிகள் வந்து வெளிநடப்பு செய்யறது என்ன, பேசலன்னு சொல்லும் போது இல்ல நீங்க பேசணும்னு சொல்லி போராட்டம் பண்றது என்ன, அப்படியே அவர் பேச ஆரம்பிச்சுட்டாரு அப்படின்னு சொன்னா இல்ல பேசுறதை கேட்க விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லி வெளியில போறது என்ன அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி நீங்க சொல்றது அந்த வேர்ட்ஸ் தான் சரியா இருக்கும். ஒரு மாதிரி என்டர்டெயின்மெண்டா இருக்கு தமிழ்நாட்டு அரசியல் களம். அதே மாதிரி அவருடைய இந்த வாக்குறுதிகள் நிறைவேற்றும் விதமும் கூட வந்து கொஞ்சம் மும்முரமாகவும் இருக்கு. ஆரம்பத்தோட வச்சு கம்பேர் பண்ணி பார்க்கும்போது அவர் சொன்ன வாக்குறுதிகள் ஒரு சில விஷயங்களை வந்து அவர் அமல்படுத்திக்கிட்டு இருக்காரு. இப்போ அங்க வந்து ஒரு சில பேர் கட்சியை விட்டு விலகிறது என்ன, ராஜினாமா பண்றது என்ன. நேற்றைய தினம் கூட ஏதோ ஒரு ஈவெண்ட் நடந்திருக்கு. அதுல வந்து அதிமுக அதாவது அண்ணா திராவிட கழகத்தோட பல பேர் வந்து டிவிகேல இணைஞ்சிட்டதா சொல்லியிருக்காங்க. அதுக்கு வந்து இப்போ பல பேர் சமூக வலைதளங்கள் எப்படி சொல்றாங்க அப்படின்னா, அண்ணா திராவிட தமிழக வெற்றி கழகம்னு பேரை மாத்திட்டீங்கன்னா அது வந்து உங்களுக்கு ஓகேவா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இப்போ என்ன சொல்றது 75 வருட கட்சியே இல்லாம ஆக்கிட்டாரு முதலமைச்சர் விஜய்ங்கிற மாதிரி தான் சொல்லி இருக்காங்க. அதாவது இப்போ எப்படின்னா இந்த சோஷியல் மீடியால இளைஞர்கள் பேசுற அரசியலா வந்து தமிழ்நாட்டு அரசியல் மாறிடுச்சு அப்படிங்கிற அளவுக்கு வந்து நம்ம சொல்லலாம். அதை இலகுவா சொல்லி முடிக்கலாம். எது எப்படி இருந்தாலும் இப்போ அவங்க ஆரம்பிச்சு கொஞ்ச நாட்கள் ஆட்சி அமைச்சுக்கிட்டு வராங்க. இப்படியான பின்னணியில அவங்கள கவிழ்க்கிறதுக்கு அவங்கள வந்து இல்லாம பண்றதுக்கு பல சதி திட்டங்கள் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி அங்க தீவிரமான விசாரணைகள் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறதையும் சொல்லிக்கிட்டு ஸோ இன்னைக்கு நம்ம நாட்டுல என்ன நடந்துச்சு, நாட்டை தாண்டி தமிழ்நாட்டுல என்ன நடந்துச்சு அப்படிங்கிற வரைக்கும் பல செய்திகளை பல தகவல்களை வந்து உங்க கூட பகிர்ந்துக்கிட்டோம். அதை பத்தி ஒரு விளக்கத்தையும் வழங்கியிருப்போம் அப்படின்னு சொல்லி நாங்க எதிர்பார்க்கிறோம். இதே மாதிரி நாளை தினமும் நாங்க நிகழ்ச்சியோட சந்திக்கலாம். உங்களுக்கான கருத்துக்களையும் நீங்க கமெண்ட்ஸ்ல பதிவிடலாம். நிச்சயமா நாங்க வந்து அதையும் முடிஞ்சா எங்களுடைய நிகழ்ச்சியில சேர்த்துக்கிறோம், மாத்திக்கிறோம். ஓகே, நாளை தினமும் அப்ப நிகழ்ச்சியில வந்து நம்ம சந்திக்கலாம். ஓகே, நன்றி, வணக்கம்.